அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தெரிஞ்சவங்களோட காரில் நாங்கள் கிளம்பணுமுங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லவளையம் உடுமலைப்பேட்டை வழியாக திருப்பூர் மாவட்டம் தெற்கு உட்பட்ட பெரியவட்டிங்கிற கிராமத்துலேங்க காளை மாடு ரேஸ் நடந்துக்குதுங்க. அதை பார்க்குறக்காகத்தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கையில் காளை மாடுகள் வந்துருந்ததுங்க. 4 கால் பாய்ச்சி ஆவறதாகவும் இந்த விழா கமிட்டி சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்குறக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. அதிகமான எண்ணிக்கையில் காளைகளும் அதன் உரிமையாளர்களையும் நம்ம காண முடிஞ்சுதுங்க அந்த பெரியவட்டி கிராமத்தில். வாங்க நம்மளும் சேர்ந்து ஒன்றா அந்த இதையை நம்ம பார்ப்போம். போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு அந்த பைனாப்பிள் மாங்காய் எல்லாமே விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. பக்கத்தில் குடிக்கிறதுக்கு கரும்புச்சாரும் இருந்துச்சுங்க. ஏன்னா வெயில் அதிகம், அதனால் கரும்புச்சாரும் கிடச்சிதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களெல்லாம் கொஞ்சம் ஓட்டத்தில் எல்லோரும் கூட்டமாக வேகமாக போயிட்டு இருந்தாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரேஸ் பார்க்குறதுக்காங்க குழந்தைகள் அதிகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அங்கே பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் வரைக்கும் விற்கிறாங்க. புரியுதா? பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் வாகனங்கள் அதிகமான எண்ணிக்கையில் யானைகள் இதுக்குன்னு அந்த மாடு காளைகள் ஏற்றிட்டு வண்டி மாடுகளோடு வந்துருந்தாங்க. பக்கத்தில் தென்னந்தோப்பு இங்கே பார்த்தோன்னா அதிகமான எண்ணிக்கையில் அந்த நிகழ்ச்சி காளைகளை அவுத்திட்டு கிளப்பாரிட்டு இருந்தாங்க அதன் உரிமையாளர்கள். அங்கே பார்க்கும்போது பக்கத்தில் 2 பாட்டிகள் இப்படி ஒரு கூட்டத்தையும் இப்படி ஒரு வண்டி ரேஸையும் அவங்களுடைய ஆயுசுக்கும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்வையில் தெரிஞ்சதுங்க. பாருங்கள் நீங்களே. இளைஞர்களுக்கு சலித்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி 2 பெண்கள் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த பந்தயத்துக்கும் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவங்க விழா கமிட்டிக்கு இவங்க தாங்க. பசிக்குது சாப்பாட்டு கொடுலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் இந்த காரை ஓட்டிட்டு தான் சாப்பாட்டு கொடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அங்கே வந்தவங்களுக்கு டீ காஃபி உணவு வகைகள் எல்லாமே கம்மியான விலையில் கிடச்சிதுங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டீ 10 ரூபாய்க்கு தாங்க கிடச்சிது. இங்கே பாருங்கள், வயசானாலும் பாரம்பரியத்தை விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா வீரநடை போட்டு போயிட்டுருக்குறாருங்க. விழா கமிட்டி பார்த்திங்கன்னா கேமரா இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு நடமாடும் ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அதில் தான் கேமரா அந்த கூட்டத்தை கண்காணிக்கக்கூடிய கேமரா அந்த யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் வந்திருந்தனால அங்கே தான் அந்த கேமராவில் இருந்துச்சு. இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு டெய்லர்லேயும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்க காட்சிங்க. பார்த்திங்கன்னா விதவிதமான காளைகளுடன் அதன் உரிமையாளர்களுடன் எடுத்துக்கொண்ட ஒரு சில போட்டோக்கள், தன் பேரனுடன் வந்திருந்த பேத்தியுடன் வந்திருந்த தாத்தா, பேத்தியுடன் வந்திருந்த ஒரு பாட்டி. பாருங்கள், மக்கள் குடிநீருக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற வியாபாரி, அந்த ஊர் இளைஞர்கள் கூட்டமாக இருந்தாங்க. அங்கங்கே இல்லை முதியவர்கள், நாங்களும் இளைஞர்கள் சலித்தவர்கள் அல்ல என்று முதியவர்களும், வீரநடை போடும் ஒரு இளைஞர், தன் தம்பியுடன் வந்திருக்கும் இந்த தங்கை, இருவாறு பக்கமும் கூடியிருக்கும் பார்வையாளர்கள், இப்படின்னு பல காட்சிகள் சிறப்பாக வந்துட்டுருக்குதுங்க. நீங்கள் நமது வீடியோவை முழுசாக பாருங்கள். முத பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ இல்லாமல் இன்னொரு ஃபுல் வீடியோ வருங்க. அதனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். சிறப்பாக வீடியோ வந்திருக்குதுங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு மூவ் தான். அடுத்த வீடியோ ஃபுல் வீடியோ வரும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.
அவையில் கூட வண்டிக்காரர் கொடு. அது